நான் அன்னைக்கு உட்காந்து ஃபுல்லா நான் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த பொண்ணு இதெல்லாம் கோ த்ரூ பண்ணணுமா? அவங்க வீட்லயும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபாக்ட் வந்து அவங்க இவங்க எல்லாருக்குமே எல்லா கண்டெஸ்டன்ட்ஸ்க்குமே சொல்ற ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க வீட்லலாம் வந்து இந்த மாதிரி அவ அந்த கேம் விளையாடணுமா? வேணாம் அவள வர சொல்லிருன்ற மாரிலாம் கூட ஃபீல் பண்ணாங்க. பட் நான் வந்து நான் பவிக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவ எப்பவுமே அவளுக்கு ஒரு வில் பவர் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் தென்றல் வந்து என்னை தொடும்ல வந்து கிணத்துல குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. அவளுக்கு நீச்சலும் தெரியாது. அதனால ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் போனா. எப்படி எனக்கு நீச்சல் வராதுன்னு தெரியாம நான் எப்படி வந்து அதை பண்ணாம இருக்க முடியும்? அது எனக்கு வந்திருக்க சீன். அதை நான் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் வந்து அவகிட்ட ஒரு வில் பவர், ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் குதிச்சுட்டா, அவ கிணத்துல குதிச்சுட்டா. அடுத்தது என்ன? ஏன்னா அது எனக்கு கொடுத்துருக்க ஒரு வேலை. நான் அதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்றதுனால. ஸோ அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, நான் வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வில் பவர்ல தான் அவள் பண்ணாலோ தவிர, எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெளியில இப்படி போற்றே ஆகும், இல்லை வந்து இது ஸ்ட்ராட்டஜி. அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் சுத்தமா தெரியாது. சுட்டு போட்டா கூட ஸ்ட்ராட்டஜி எஸ் கூட போட முடியாது அவளால. தங்க தலைவரின் வீர புதல்வரே, சூரியனாய் சுடலும் முன்னை கழகம் வாழ்த்திடும்.